Hi friends, welcome to அவளும் நானும். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக சிம்பிளான ஒரு ஆம்லா பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு பெரிய நெல்லிக்காவை இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் அளவு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சு அழுத்தினா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இந்த நெல்லிக்காயில் இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு 5 துண்டு இஞ்சி கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்த ஆம்லா பேஸ்ட் எந்த கப்பில் வருதோ அதே கப் அளவு வெல்லத்தையும் 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைச்சி அதில் இருக்க மண் தூசி எதுவும் இல்லாமல் வடிகட்டி மறுபடியும் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் கரைசல் கூடவே நம்ம அரைச்சி வச்ச ஆம்லா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த ஆம்லா பேஸ்ட்டில் எந்த தண்ணியும் இல்லாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொரன்னு அரைச்சாலே போதும். இந்த வெல்லமும் ஆம்லா பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம இந்த டைமில் ஃப்ளேமை லோலேருந்து மீடியமில் தான் வைக்கணுமே தவிர ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் கொஞ்சம் நேரம் ஆகுமே தவிர டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 10லேருந்து 15 நாள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு அல்வா பதத்தில் வேணும்னு நினச்சா இந்த ஸ்டேஜ்லேயே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னு நினச்சா இன்னமும் நல்லா இந்த வெல்லமும் ஆம்லா பாரும் இருக்கிற அளவுக்கு கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். அப்போ தான் இனிப்பாக புளிப்பாக துவர்ப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம நல்லா ஒரு வாட்டி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் லைட்டாக ஆயில் தடவி நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆம்லா மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நமக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாராக தான் போடணுன்னு இல்லை, அழகாக உருண்டையும் பிடிச்சிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அவ்வளோதான், ஆம்லா பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.